ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 6th பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் செகண்ட் டாபிக் முடிச்சிட்டோம். அதே மாதிரி தேர்ட் டாபிக் நேஷனல் சிம்பிள்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6th இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 6th. ஸோ 6th இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th இருக்கு ப்ளஸ் 12th இருக்கு. ஸோ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இல்லாத இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு 6th 10th 12th எல்லாமே ஒன்றா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஓன் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல பாலிட்டி கம்ப்ளீட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் நோட்ஸில் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். 6th + 10th + 12th வந்து எல்லாமே முடிச்சு நான் அதில் கொடுத்துருப்பேன். என்னோட ஓன் நோட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்க்கறதுனால பார்த்துக்கோங்க. இல்லை வந்து இது பார்த்தீங்கன்னா 6th மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரொம்பவே ஒரு முக்கியமான பாட்டு. ஓகேங்களா. ஸோ அது பார்க்கலாம். ஓகே, இதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதில் எது முக்கியம் அப்படின்றது மாதிரி அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே நம்ம இது அடிக்கடி திரும்ப நம்ம படிச்சிருவோம் இல்லையா. ஸோ கான்ஸ்டியூஷன் எப்போ வந்து ஃப்ரேம் பண்ணாங்க, ஃப்ரேம் பண்ணிட்டு அது எப்போ எக்ஸிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/1/1950. அதை தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம ரிபப்ளிக் டேவா வந்து 26th ஜனவரி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து லாகூர்ல 1929 பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் அன்அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ், அதாவது டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்க அன்அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் அதாவது பார்த்தீங்கன்னா 26th ஜனவரி 1930, அதாவது 1929 அன்அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 26th ஜனவரி 1930 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரிபப்ளிக் டேவா இல்லை, இண்டிபெண்டன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த டேவை நம்ம இப்போ ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா. ஸோ 2 ரீசன் இருக்கு ஏன் நம்ம 26th ஜனவரி வந்து ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த 26 ஜனவரி 1950 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட்டாக எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்ததுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூர்ல காங்கிரஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் அவங்க மீட் பண்ண அந்த வருஷத்துல பூர்ண ஸ்வராஜ் இல்லைன்னா வந்து டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷமான 26/1/1930 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டாடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது ரிபப்ளிக் டே. அதுக்கப்புறம் அதை ரிபப்ளிக் டேவா கொண்டாடுவாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து ரீசன். 2 ரீசன் வந்து அதுதான். ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே, கான்ஸ்டியூஷனும் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ ரொம்ப நம்ம இது தேவையில்ல. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிக் டாக்குமெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட ஒரு பேசிக் ஐடியா, பிரின்சிபல், அதோட லா இது எல்லாத்தையும் கொண்டது தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். ஒரு அத்தன்டிகேட்டான ஒரு டாக்குமெண்ட் அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசனோட ரைட்ஸ், அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி கண்ட்ரி இஸ் ரூல்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எல்லா கண்ட்ரியுமே அதாவது கான்ஸ்டியூஷனோட இல்லாத ஒரு கண்ட்ரி வந்து இருக்காது. ஸோ அதோட பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி ரன் ஆகும். ஸோ கான்ஸ்டியூஷன் மிஞ்சினது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த திங்ஸ் தட் மேக் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லா அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாரும் அதாவது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லா அதுதான் நம்ம வந்து அதை பற்றி நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பாடி, ஏதோ ஒரு கவர்மெண்ட் பாடிஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும்,
இதில் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அதோட மெத்தட்ஸ் என்ன, பவர் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவர்மெண்ட் பாடியோட, அது ஒரு பஞ்சாயத்தாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம் சரி, அதோட ஒரு இந்த மெத்தட்ஸு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இதெல்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். அது மட்டும் இல்லாமல் இது கவர்மெண்ட் பாடிஸ்க்குனா சிட்டிசன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கும் கான்ஸ்டியூஷனில். அது இல்லாமல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கும், அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது தான். ஸோ இது வந்து ஹோலிஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்போ when did they begin to frame the constitution சொல்லிட்டு கொஷின். ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1946 பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய பேர் எல்லாரும் அதாவது நார்த் டு சவுத் வரைக்கும் இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த 389 மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து 1946 இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டிக்கு சேர்மனாக யார் இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, ராஜேந்திர பிரசாத் தான் இந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமானது, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஓகேங்களா, ஸோ 389 மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஓகே. ஹூ ஆஸ் த அதர் சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமான நபர் அப்படின்ற மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், மௌலானா அசர், ராதாகிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்தா விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். ஸோ சும்மா சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ்ல அவுட்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா இதை வச்சு நீங்கள் போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தமாக விமன் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பேர் இருப்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ எத்தனை விமன் மெம்பர்ஸ் 15. ஓகேங்களா, மறக்கக்கூடாது. அதே மாதிரி இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபாதர் ஆஃப் ஏ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யாரு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். ஓகேங்களா, ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு வித் 8 மெம்பர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ், அதோட சேர்மன் அம்பேத்கரோட சேர்த்து 8 பேரோட பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் 8 பேரா, அதுல சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அதுக்கு அடுத்தது அட்வைசர்னு ஒருத்தர் இருப்பாங்களே, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா BN ராவ். ஓகேங்களா, ஸோ வந்து அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா சேர்மன், BN ராவ் பார்த்தோம்னா அட்வைசர். ஓகே, இது ஃபர்ஸ்ட் என்னைக்கு மீட் பண்ணாங்க, நம்ம 1946 பார்த்தோம். ஸோ இன்க்ளூடிங் டேட் பார்த்தீங்கன்னா 9/12/1946 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணி அதே நாளில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ டிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் எப்போ கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when was the drafting committee met and drafted on the same time அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ 9/12/1946. ஓகேங்களா, ஸோ அன்னைக்கே மீட் பண்ணி அன்னைக்கே வந்து டிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 9/12/1946 ரொம்ப முக்கியமான ஒரு டேட், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஓகேங்களா, சரி ஓகே. இது 10th வரும். ஓகே, இது பாருங்க மொத்தமாக கான்ஸ்டியூஷன் 60 கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் எழுதிருப்பாங்க. இவங்களே உட்காந்து எழுதுறது கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா UK, USA, ஃபார்மர் USSR, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆப்பிரிக்கா, பிரிட்டன், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன் வந்து ரெஃபர் பண்ணி அதில் பெஸ்ட் ஃபீச்சர்ஸை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷன். தன்னால் வந்து இதெல்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 10th or 12th நினைக்கிறேன். அதில் ஒரு டேபிள் காலம் ரொம்ப முக்கியமான டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. எதுலேருந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன எடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ வந்து எத்தனை கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா 60 கண்ட்ரிஸ், அதாவது நியர்லி 60 கண்ட்ரிஸ். அதாவது இதாக கிடையாது, நியர்லி. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது அந்த டிராஃப்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குள்ளார எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நியர்லி 2000 சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குள்ளார. ஓகேங்களா, ஸோ வந்து 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நியர்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான்னு பார்த்தா 2473 ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்த இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சரி, இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது எத்தனை நாள் ஆச்சு அந்த இதை முடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days. ஓகேங்களா, அத்தனை நாள் வந்து ஆச்சு. ஸோ 2 வருஷம் 11 மாதம் 18 நாளில் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 26 November 1949. ஸோ 26
நவம்பர் 1949 வந்து முடிச்சிருப்பாங்க. எப்போ வந்து அது ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க, ஓகே சொல்லிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/1/1950. ஓகேங்களா. ஸோ 26/11/1949 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆன டேட்டு. அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்த டேட் பார்த்தீங்கன்னா 26/1/1950. ஓகேங்களா. ஒரு 3 months பக்கம். ஓகேங்களா. ஸோ 3 months பக்கம் கேப்பு. 2 டேட்டுமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அதாவது 26 நவம்பரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதனால வந்து அந்த 26 நவம்பரில் வந்து முடிச்சிட்டாங்க இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேவை வந்து டே ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். கான்ஸ்டியூஷன் டே ஆஃப் கான்ஸ்டியூஷன் எப்பன்னு கேட்டிருப்பாங்க, நவம்பர் 26. ஓகேங்களா. ஸோ குழப்பிக்கூடாது. கான்ஸ்டியூஷன் டே வந்து முடிச்சிருக்காங்க, அதனால 26 நவம்பர் வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸில் வந்த டேட் பார்த்தீங்கன்னா 26/1/1950 தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் அக்செப்ட் பண்ணி எல்லாம் சைன் பண்ணி ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இது வந்து ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 26 ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே. 26 நவம்பர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே. ஓகேங்களா. அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல இதுதான். இதில் எல்லாமே ஒன்றுமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி இது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. போக்குவரத்து செலவு, டீ செலவு, போண்டா செலவு, இந்த மாதிரி ஏதோ செலவு வந்து இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேப்பர் செலவு, பேனா செலவு, நோட்டு செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 64 lakhs. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா இந்த ப்ரீஎம்பிள், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அந்த அப்ஜெக்டிவ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்பிள் அப்படின்னுவாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ப்ரீஎம்பிள் தான் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா 10th படிக்கலாம். இப்போ ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீஎம்பிள்லாம் என்னன்னு கேட்குறாங்க. முகவுரைன்னுவாங்க இல்லையா. ஒரு புக் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முகவுரை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் ப்ரீஎம்பிள் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா. அதுதான் அந்த ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் என்னது, ப்ரீஎம்பிள். அதான் முகவுரை. நம்ம கான்ஸ்டியூஷனோட முகவுரை தான் ப்ரீஎம்பிள். அதுபடி என்னன்னு பார்க்கும்போது இந்தியான்றது பார்த்தீங்கன்னா சவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் கண்ட்ரியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே லைனாக இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இது வந்து வரிசை வந்து மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் சவரின்னா சவரின் தான் வரணும், சோசியலிஸ்ட்னா அடுத்து செகண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா செக்குலர்னா செக்குலர், டெமோக்ராட்டிக், அது மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஒன்று. இது லைனாக வரணும். இது வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சோசியலிஸ்ட், செக்குலர் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக இருக்கணும். இது கரெக்டாக நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடுநூல் எடுத்துக்காங்க. ஓவியா, ஓசியா, ஈஸியா, டாக்டருக்கு படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன். ஆக்சுவலி ஏதோ ஒரு இதை பார்க்கும்போது இது சொன்னாங்க, ஓகே எனக்கு டக்குன்னு அது மனப்பாடம் ஆயிடுச்சு, அதனால நான் அதை வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா பார்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சாலும் ஓகே தான். என்னது ஓவியா, ஓசியா, ஈஸியா, டாக்டருக்கு வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. சவரின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஹஸ் கிராண்டட் த பீப்புள் த ரைட் டு ரூல், அதாவது சவரின் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சவரினிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பவர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அல்டிமேட் பவர் ஆஃப் கண்ட்ரி வந்து ரெஃபர் பண்ணுறது தான் சவரின். மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எலெக்டட் பை பீப்புள். ஸோ அந்த மாதிரி த ரைட் டு டிசைட் இஸ் ஒன்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ். அதுதான் வந்து சவரினிட்டி அப்படின்றாங்க. சரி, ஓகே. சவரின்னா இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு அது ஒரு கண்ட்ரியோட அல்டிமேட் பவர் தான் சவரின்றாங்க. ஸோ செக்குலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லா பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிசனா இப்போ ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்ன ரிலிஜன் வேணாலுமே அவங்க நம்பிக்கை, அவங்களோட மதம், கேஸ்ட் இந்த மாதிரி எது வேணாலும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்கு. அதனால தான் செக்குலர் கண்ட்ரி அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா செக்குலர் கண்ட்ரியான்னு பார்த்தாங்கன்னா இல்லை. பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட் ரிலிஜனே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிலிஜன் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே ஈக்குவல், எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் செக்குலர் கண்ட்ரின்னு இருப்பாங்க. ஓகே. செக்குலர்னா என்ன தெரிஞ்சிச்சு இல்லையா.
அடுத்து என்ன? ஓகே, சோசியலிஸ்ட் செக்குலர். ஓகே, டெமோக்ராட்டிக் நம்மளுக்கு நல்லா தெரியல, மக்களாட்சி. ரிபப்ளிக்னா நம்ம ரிபப்ளிக் நம்ம கிட்ட வந்து ஓனா நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ அதோட மீனிங் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ஷியல் கிடையாது, நம்மளது வந்து பார்லிமெண்ட்ரி. ஏன்னா பார்லிமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியலுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரசிடென்ட்டா எல்லாமே முடிவெடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு சொல்லி இது பண்ணுவாங்க. இது வந்து அப்படி கிடையாது. நம்ம பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் இருக்க ஆளுங்க ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் ஓகே சொல்லி பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் கிட்ட போய் எல்லாம் ஓகே பண்ணுவாங்க. அதுதான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னு பார்த்தோம்னா, ஏன் அந்த பார்லிமெண்ட்டுக்கு அவ்வளோ பவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களான நாம தான் என்ன பண்ணோம், இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ மக்களான நாம வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை தேர்ந்தெடுத்து நீங்க போய் முடிவெடுங்கன்னு அனுப்பி வச்சிருக்கோம். அப்படின்னும் போது அவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஓகே ஆகணுன்றதுனால தான் இப்படி போகுது. இது பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா, மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரசிடென்ட்டே தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டை டைரக்டா பிரசிடென்ட் தேர்தல் இந்த இவரெல்லாம் இருக்கா இல்லையா, டொனால்ட் ட்ரம்ப் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களால் டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மொத்த பவர் பாத்தீங்கன்னா அல்டிமேட் பவர் வந்து பிரசிடென்ட் தான். அதனால அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ன்றாங்க. ஸோ நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நாம வந்து பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க மாட்டோம், நாம ரெப்ரஸன்டேட்டிவ் தேர்ந்தெடுப்போம். ரெப்ரஸன்டேட்டிவ் போய் அங்க போய் மெம்பர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து சென்டர், அதாவது சென்டர்னாலும் சரி ஸ்டேட்னாலும் சரி பார்லிமெண்ட் தான் கரெக்ட் தானுங்களா? ஸோ ஸ்டேட்லயுமே பாத்தீங்கன்னா என்னது, அதாவது பாத்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் இருக்கு. அதே மாதிரி சென்டர் லெவல்லையுமே அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ், அதாவது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு யூனியன்லயும் சரி எதுலையுமே சரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியரி இருக்கும். இது மூணு வந்து இருக்கும். இது வந்து சென்ட்ரல்லையும் இருக்கும் ஸ்டேட்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து படிச்சிருப்போம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்களா, எக்ஸிக்யூட்டிவ்னா யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு வச்சுக்கலாம். அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இந்த மினிஸ்டருங்களா மற்ற மினிஸ்டருங்களா இருப்பாங்களே, இவங்கெல்லாம் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். இந்த ராஜ்யசபாக்கும் லோக்சபாவும் தான் லெஜிஸ்லேச்சர்னுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல. இவங்க தான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்லாம் சேர்ந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு. ஓகேங்களா? கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ தனியா கிடையாது எக்ஸிக்யூட்டிவ். இப்போ பிரசிடென்ட் மட்டுமே அப்படி வந்து தலைவரா இல்ல, பிரைம் மினிஸ்டர் மட்டுமே தலைவரா இல்ல, அப்படி கிடையாது. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தனியா வந்து சொல்ல முடியாது, அதை தான் சொல்றாங்க. ஸோ அந்த பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள யார் மெஜாரிட்டி இது பண்ணுவாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ வந்து தேர்தல் வைக்கிறாங்கல்ல, ஸோ அதுல யார் வந்து மெஜாரிட்டி அதிகமா வாக்கு வாங்குறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ வந்து யார் வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிள், கலெக்டிவாவா இல்லை வந்து தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட்ல குழப்பி கேட்பாங்க, பார்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சிட்டிசனுக்கு இருக்கிற ஒரு பேசிக் ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக ஆர்டிக்கலோட நம்ம என்ன பண்ணுவோம்னா 10th படிப்போம். ஸோ இங்கே ஜஸ்ட் வந்து சும்மா படிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 இருந்திருக்கும். ஸோ அதில் ஒன்று வந்து எடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 6 தான் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படி லைனாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி, இது வந்து ஏன்னா இது லைனாக பார்த்தீங்கன்னா தான் ஆர்டிக்கல் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லைனாக படிக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் கரெக்டாக லைனாக படிச்சிட்டிங்கன்னா 10th வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இது லைனாகவே படிச்சுக்கணும். ஸோ ரைட் டு ஈக்குவலிட்டினா என்னது, நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி, ஒரு படிப்பும் சரி, ஒரு கேஸ்ட் விஷயமோ ஒரு ரிலிஜன் விஷயமோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது தான் என்னது ஈக்குவாலிட்டி அப்படின்ட்டு. ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதுக்கோ ஒரு அமைப்பு அமைக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்ம சாப்பாடு முதற்கொண்டு பேசிக் ரைட்ஸ், சாப்பாடு, தண்ணி, சுத்தமான தண்ணி, இந்த சுத்தமான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிறது. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்கு.
இதுல ஏதாவது தப்பு நடந்தா தட்டி கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரீடம்க்கு வந்து ஏதாவது களங்கம் வந்துச்சுன்னா நம்மளால போய் கேஸ் போட முடியும் அப்படின்ற சொல்றது தான் இந்த ரைட் டு ஃப்ரீடம். ரைட் எகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷனா என்னது, நம்ம கிட்ட இருந்து சுரண்டுதல். அதாவது பார்த்தோன்னா குழந்தை தொழிலாளர், குழந்தைங்களை வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன, ஆளுங்களை வந்து மனுஷங்க வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க இல்லையா, ஆட்கடத்தல் பண்ணுவாங்க. அது வந்து ஆர்கன் டிராஃபிக்காகவும் இருக்கலாம், இல்ல ஸ்லேவ்ஸாகவும் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படி சொல்லும்போது பார்த்தா நீங்கள் என்ன ரிலிஜன் வேணாலும், யார் வேணாலும் எந்த ரிலிஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், கன்வெர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கிற ஒரு நான் வந்து ஒரு ஹிந்துவாக இருப்பேன், பட் படிக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன்தாவோ முஸ்லீமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் வந்து ஹிந்து பட் வந்து கிறிஸ்டின், எங்களது வந்து கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன், ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ அவங்க விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது தான் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி பீப்புள் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு கண்ட்ரியில் மைனாரிட்டி பீப்புள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கல்ச்சர், அவங்களோட கல்ச்சர் அண்ட் அவங்களோட ஒரு ஃபெய்த், அவங்களோட ஒரு எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து பாதுகாக்கிறது தான் இந்த கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சரல் ரைட்ஸ் தான் வரும். அது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது 21A ஆர்டிகல் படி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து நம்ம மைனாரிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த கல்ச்சரல் ரைட்ஸ் வந்து பாதுகாத்து இந்த ஆர்டிகல்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து கேட்டுப்பாங்க, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டிகல்னு கேட்டு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீடம் இந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்க முடியும். கீழே தான் போகணும்னு அவசியம் டைரெக்டாக. அதனால தான் அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து பாதுகாக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 நினைக்கிறேன், 5 ரிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டமஸ், சியோகோட்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ குவாஷ், ப்ராஹிபிஷன், ஆமாம் ப்ராஹிபிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அது விளக்கமாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இந்த 5 ரிட்ஸை வந்து அவங்க வந்து ரிட்ஸ்னா ஆணை பிறப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆணை பிறப்பிச்சு தான் இந்த கான்ஸ்டியூஷன் ரெமடியை இந்த கான்ஸ்டியூஷன் படி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, குளறுபடி நடந்துச்சுன்னா இந்த 5 இதை வந்து ரிட்ஸ் ஆணையை பிறப்பிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆட்கொணவு மனுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இந்த தேவ திருமகள் படத்தில் கூட விக்ரம் வந்து அனுஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொணவு மனு போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஹேபியஸ் கார்பஸ் போட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த குழந்தைய வர வச்சிருப்பாங்க. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் வந்து மனு போட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடவாவோ பணமாவோ கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். அது வந்து அந்த போலீஸ் அவங்களோட அந்த டிபார்ட்மெண்ட்டோட கடமை. அது கண்டிப்பாக கன்ஃபார்ம் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு இது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவரானதான் ரிட்ஸ். ஸோ ஓகேங்களா, அதை தான் வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ இன்னும் ஒரு விவரமாக நம்ம வந்து 10th வந்து படிக்கலாம். இதுதான் இந்த 6 தான் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ், ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கிற ஒரு உரிமை. ஓகேங்களா, சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசனுக்கான ரைட்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் என்னன்னா ஒரு கைட்லைன், ஒரு கவர்மெண்ட்னா இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும், ஒரு லா வந்து இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து ஒரு லாவை இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மேண்டேட்டரிலாம் கிடையாது, அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியம், அதாவது நீங்கள் எடுத்தே ஆகணும், இது கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் மாதிரி சொல்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் எப்படியா இருந்தாலும் சரி 18 வயசு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை இருக்கு, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, அந்த ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை இருக்கு. அதுதான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன ஏஜ்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 குடிமகன் இருக்காங்க, ஒரு சிட்டிசன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கும். வீட்டில் இப்போ வீடுன்னு எடுத்துக்கலாம். வீட்டிலனா இப்போ அப்பாவுக்குன்னா ஒரு கடமை இருக்கு, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. இதே வந்து அம்மா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, சாப்பாடு செய்வாங்க, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து வேலைக்கும் போவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்றது பட் வந்து கடமை கிடையாது. வேலைக்கு போகலனாலும் அவங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் வீட்டில் இருக்க வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா தான் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்களோட டியூட்டின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி அப்படின்வாங்க. இப்போ நான் வந்து இருக்கேன், ஒரு சிட்டிசன், இந்த நாட்டில் வந்து நான் ஒரு சிட்டிசன் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் டியூட்டிஸ் இருக்கு. என்னென்ன டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபிளாகை மதிக்கணும், நேஷனல் ஆந்தமை மதிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், மதிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சமமாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட காடையோ இல்லை ரிவர்ஸையோ அசுத்தப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வளம் பெறத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் படி வரும். ஸோ 51 சொல்லிட்டு ஒரு 51A சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு 11 டியூட்டிஸ் வந்து சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க தனியாகவே. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம பின்னாடி தெளிவாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 to 14 வயசு இருக்கிற குழந்தைக்கு பார்த்தோன்னா நாம ஒரு கார்டியனாவோ ஒரு பேரண்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து படிப்பு கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? அது அவங்களோட கடமை. அந்த மாதிரி சில கடமைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, அது வந்து கையாலே தான் எழுதியிருப்பாங்க. பிரிண்ட் டைப்பிங்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கையிலே ஒரிஜினலாக வந்து உட்காந்து எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கு. ஸோ அது ரெண்டும் இப்போ எங்கே இருக்குது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு லைப்ரரி இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹீலியம் ஃபில்டு கேஸ், ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அரிச்சிடக்கூடாது இல்லையா, கரையான் புழுப்பூச்சி எதுவும் அரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பி ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கு. ஆர் ப்ரிசர்வ்ட் இன் ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில்டு கேசஸ் இந்த லைப்ரரி ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸு, ஃபேக்ட்ஸ்ன்னு கொடுத்தனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க டிராஃப்டிங் கமிட்டியில் அப்படின்ட்டு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் அம்பேத்கர், அடுத்து பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி. இது வந்து கேட்பாங்க யார் யார் இருந்தாங்கன்னா ஆட்மேன் அவுட் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரி நான் போல, பட் இது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க யார் யார் இருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அம்பேத்கர், கோபாலசுவாமி, முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணமாசாமி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி எடுத்தாங்கன்னா எல்லாருமே போய் உட்காந்து எழுத முடியாது இல்லையா. வந்து ஒரு 7 பேர்த்து வந்து செலக்ட் பண்ணி ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ 3 நம்பர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸ்ல படிச்சிருப்போம். அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா 7 நம்பர் கொண்ட குழு. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ இதுக்கு சேர்மன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அம்பேத்கர். அவர் தான் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட். அதனால தான் இவர் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் த கமிட்டி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஸ்கெடியூல்ஸ் வந்து இருந்துச்சு அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஸ்கெடியூல்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் 30/10/2021 வரைக்கும் 105 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை ஒன்றும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 2016 வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 101 அமெண்ட்மெண்ட்ஸ். இது வந்து புக் பேக்ல கேட்டிருப்பாங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2016 101 அமெண்ட்மெண்ட்ஸ், 2021 அப்படின்னும் போது பார்த்தோன்னா 105 அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம். கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன். நான் முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டுக்கான்னு முத கொண்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணிக்கோ நம்ம சொன்னாலே November 26. ஓகே, எப்போ அக்செப்ட் பண்ணாங்க? 26/1/1950. அடுத்து
there are dash amendments made in Constitution of India till 2016 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா 101 amendments. ஸோ குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா 8th செப்டம்பர் 2016 டேட்டோட பார்த்தோம்னா ஓகேங்களா. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஒரு 6 பார்த்தோம் இல்லையா. என்னென்ன அதில் இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட். இது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ல வராது பொலிட்டிக்கல் ரைட். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட் எப்போ அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தோம் இல்லையா 18 இயர்ஸில் அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்துடும் ஓகேங்களா. அடுத்து டேஸ் வாஸ் செலக்டட் ஆஸ் த சேர்மன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அடுத்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். கான்ஸ்டியூஷன் ப்ரொடக்ட்ஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா. அடுத்து ஸோ எப்போ கேம் டு எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26/1/1950 ஓகேங்களா. ஸோ ஓகே இது பாருங்க இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ ஆகஸ்ட் 15. ரிபப்ளிக் டே எப்போ Jan 26. கான்ஸ்டியூஷனல் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 26. ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா April 1. இது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. ஆர்டின்னு இல்லையா அந்த ஆர்டி 2009 நினைக்கிறேன் ஆர்டி ஆமாம் 1/4/2010 கரெக்டாக சொல்ல போனால் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆர்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூலுக்கு போனால் ஆர்டி போடணும் 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்குமா சம்திங் வந்து சொல்லியிருப்பாங்க. 6ஆவது வரைக்கும் நீங்கள் 5ஆவது வரைக்குமா அது வரைக்கும் ஆர்டி போட்டோம்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி ரைட் டு எஜுகேஷன். ஸோ ஆர்டி ஆக்ட் வந்து எப்போ இது பண்ணாமல் 1/4/2010 இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. April 1. ஓகே முட்டாள்கள் தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் மட்டும் 2010. ஓகே இது பாருங்க ஆன்சர் த கொஸ்டின் கிவன் another caption. ஓகே இன் விச் இயர் வாஸ் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நல்லா படிங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 9/12/1946 மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க 7 பேர் 8 பேர் சாரி அம்பேத்கரோட சேர்த்து 8 பேர். ஓகே எத்தனை விமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 15 பேர். ஸோ எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது கம்ப்ளீட் ஆனது அது வந்து 26/11/1949 ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான். ஓகே இது நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம். கைலாஷ் சத்யார்த்தி அந்த மலாலா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா 2014 பீஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இது இதுலேயே கொடுத்துருப்பாங்க தமிழில் 10th அந்த மகளிர் இதுக்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா மகளிர் நினைக்கிறேன் ஆமாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மலாலா வந்து 2014 கொடுத்துருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வாங்கியிருப்பாங்க. அந்த இயர் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா முடிஞ்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 இல்லையா டேர்ம் 2 வந்து முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 3ல பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 லெசன் வரும். 2மே நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா அவ்வளோதான். ஸோ அது 2 முடிச்சிட்டோம்னா 6th பக்காவாக முடிஞ்சு போச்சு. ஈஸியாக தானே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டு போவோம் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெசனில் மீட் பண்ணுறேன்.